ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு விளாக் பார்ப்போமா? இன்றைக்கி சண்டே இல்லையா, அதனால் சிக்கன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க சிக்கன் கடைக்கு தான் போகிறேன். அது என்ன ஒன்று, எங்கள் வீட்டுக்கார் தாங்க அங்கே சிக்கன் போடுறது. சண்டே ஆனால் அவர் சிக்கன் கடைக்கு தான் போயிடுவார். அப்புறம் வீட்டுக்கு நானும் சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் மாமியாரை கழுவ சொல்லிட்டேன். ஏன்னா நான் காலையிலேயே குளிச்சிட்டேன்னா, அது இல்லாமல் அந்த சிக்கனை நானே கழுவி செஞ்சு எனக்கு சாப்பிடவே பிடிக்கலை. அதனால தான் நான் என்ன பண்ணேன், சரி எங்கள் மாமியாரை கழுவ சொல்லிவிட்டு நான் குழம்பு வைக்கிறதுக்காக எல்லா ஐட்டம்ஸையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டெல்லாம் அம்மியில் போட்டு அரைச்சிட்டு, ஏன்னா கையால் அரைச்சா தானே அதோட டேஸ்ட்டு தெரியும். அதனால் கையாலேயே அரைச்சிட்டு, அப்புறம் ஜீரகம், பெருஞ்சீரகம், நெல் ஜீரகம், அப்புறம் மிளகுலாம் போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் போய்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் சிக்கனுக்காக அரிஞ்சு வச்சுட்டேன். அரிஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரும் சிக்கனை கழுவி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, போயிட்டு எடுத்து ரெடி பண்ணி சிக்கன் செய்கிறதையும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போனால், கடைசியில் என் பையன் அந்த அழுது புரண்டு என்கிட்ட இந்த ஃபோனை வாங்கிட்டு போயிட்டான். சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். உங்களுக்கு யாராச்சும் சிக்கன் குழம்பு எப்படி நீங்கள் வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் அதுக்கு தனியாக ஒரு விளாக் போடுறேன். அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் எல்லா ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் சண்டே அதுவுமா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தாச்சுங்க. அவ்வளோ. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸுங்க. கொஞ்சம் எங்கள் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணவே மாட்டேங்க, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பாய், அடுத்த விளாகில் பார்ப்போம்.